இன்றைக்கான ஐபிஎல்லோட கடைசி லீக் மேட்ச், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச் ஃபார் ஆர்சிபி. ஓகே, இன்றைக்கி டாஸ் யார் வின் பண்ணுவா, பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்குமா, யார் மேட்ச் வின் பண்ண அதிக பெர்சன்டேஜ் இருக்குது, ட்ரீம் டீம் யாரெலாம் வருவா அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டீம் வேணும், ஜிஎல் டீம் வேணும் அப்படிங்கவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாவில். ஸோ ஐடி எல்லாமே பயோவில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நம்ம சொல்கிறபடி ஃபாலோ பண்ணி நீங்களே டீம் க்ரியேட் பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கும். இன்னையோட கிரவுண்டை பார்த்தீங்கன்னா லக்னோவில் வச்சு நடக்கு. லக்னோவோட ஹோம் கிரவுண்டு. ஸோ டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா லக்னோ தான் அதிகமான பெர்சன்டேஜ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 50-50. என்னென்னா ஹெட்டு பார்க்கும்போது இவங்க மொத்தம் 5 மேட்ச் ஆடியிருக்காங்க. அதில் ஆர்சிபி 3, லக்னோ 2 வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது க்ளோஸாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ 51 கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த வருஷம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 டீமுமே நல்லா இருக்குது. லாஸ்ட்டு இதில் இந்த மேட்சோட கிவ்அவே லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டீங்க, ஜாயின் பண்ணுங்கள். ரூல் என்னென்னா கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். வின் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 100 ருபீஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ண. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் டீம், ஜிஎல் டீம் நான் ஒரு சேஃபான டீம் வந்து கொடுப்பேன். அதுவே நீங்கள் எல்லா ரிசல்ட்டும் எடுத்து பாருங்கள், நல்லா லாஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த பிச்சோட ஆவரேஜ் ஸ்கோர் 188 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 190, 85 to 90 கிட்ட அதே தான், உள்ளே தான் கொடுக்கலாம். 200+ அடிக்குவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க டீம் 200+ அடித்தா அசால்ட்டாக வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் வந்து கட்டுப்படுத்துவாங்க. 1 இல்லைனா 2 விக்கெட் 2 டீம்லேயும் மொத்தமாக 4 விக்கெட் இல்லைனா 5 விக்கெட்டுக்குள்ளே எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் 2 டீம்லேயுமே. ஏன்னா 2 டீம்லேயுமே நிறையா பிளேயர்ஸ் வந்து போகிறாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தல், லுங்கிங்கிடி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் 3 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. ஜாஸ் ஹேசல்வுட் திரும்பி வந்துட்டார். பிளெஸ்ஸிங் முஸ்டாஃபின்னு ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் நியூசிலாந்து பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க பிளேயிங் லெவனில். அதனால் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டிம் டேவிட்டுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ஜுரி, அவரும் இந்த மேட்ச் விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம லைனப் வந்ததுக்கப்புறம் 7 மணிக்கு நான் லைனப் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பில். ஸோ ரஜத் படிதாரும் சின்ன இன்ஜுரியில் இருக்கார். அவர் கேப்டன் பண்ணதாரா இல்லை ஜெய் சர்மா பண்ணதாரா அப்படிங்கிறது கிளியராக தெரியலை. ஸோ அதனால் நிறையா இது இருக்குது. நம்ம இவர் பிளெஸ்ஸிங் முஸ்டாஃபிக்கு பதில் ஜாஸ் ஹேசல்வுட்டை உள்ளே வச்சு டீம் கொஞ்சம் எடுப்போம். ஓகே, அது மாதிரி டிம் டேவிட் பதில் லிவிங்ஸ்டன் வந்து நான் பார்த்ததில் கொடுத்துருந்தாங்க ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு அப்படின்னு. ஸோ லிவிங்ஸ்டனையும் இது பண்ணிக்கிடும். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு லாஸ் அப்படின்னா, டாப்பில் ஆடிட்டு இருந்தேன் ஏடம் மார்க்கரம் இன்றைக்கி விளையாட மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ட்ரீம் லெவன்லேயுமே நம்ம இதில் பார்க்கும்போது இல்லை நேமு, அதுமாதிரி இன்னொரு பேஜ்லேயுமே கொடுக்கல. ஸோ அதனால் ஏடம் மார்க்கரம் பதிலாக இன்றைக்கி டேவிட் மில்லர் அந்த இடத்துல விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் பிளேயிங் லெவன் சேஞ்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. சர்குல் தாக்கூர் உள்ளே விளையாடுவாரா, ஏன்னா சிங் அவருக்கு லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆச்சு. அது மாதிரி டிக்வேஸ் சிங் ராதி அவரும் இந்த மேட்ச் அவைலபிள், போன மேட்ச் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 டீம்லேயும் பார்க்கும்போது சேஞ்சஸ் நிறையா எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு பிளேயரை வச்சு சேஞ்சஸ் போவோம். அதில் சின்ன மாற்றணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். அடுத்து என்னோடய டீம்லையும் நீங்கள் சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ணுற டீமை முதல் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதான் நிறைய தடவை சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், எனக்கும் அதில் நான் கற்றுக்கிட முடியும் இன்னும் பெட்டராக. ஒரு சின்ன ஏன்னா லோ பிக் பிளேயர் தான் உள்ளே வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நேற்று உள்ள மேட்ச்சில் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து மேக்ஸிமம் 15% அவ்வளோதான் எடுத்திருந்தாங்க. நம்ம வந்து 2-3 டீமில் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த டீமில் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் 900-1000 பாயிண்ட் கிட்ட நெருக்கியிருந்தோம். ஸோ ஆனால் ஜிஎல் அடிக்கல, மினி ஜிஎல்லில் நல்ல பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு முந்தின மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்சுமே மினி ஜிஎல் ஃபஸ்ட்டு செம்மையாக வின் பண்ணியிருந்தோம். அதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை. ஓகே, இன்னையோட மேட்சோட குட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது
எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மார்ஸை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரகிள் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லைனா ஃப்ளாப் ஆயிடுவார், டக் அவுட்டு இல்லைனா 10 ரன்னுக்குள்ளே அவுட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அடித்தா 50 ரன் தாண்டி அடிப்பார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டனான வீசி வந்து உங்களோட ரிஸ்க் சான்ஸ் தான். ஆனால் அவருக்கு ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பேடாகவும் இருக்குது. அதுமாதிரி நிக்லஸ் பூரான், பண்ட்டு, பதோனி இன்றைக்கி பண்ட்டு ஓப்பன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பண்ட்டை கொடுத்துருக்கேன். இனிஷியலாக ஒரு 30 ரன் வேகமாக அடிக்க சான்ஸ் இருக்குது. பூரான் நல்லா ப்ளே பண்ணுவார். ஆயுஷ் பதோனி நல்லா ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஷபாஸ் அஹமத் வந்து ஸ்பின்னர் பவுலிங் போடும்போது ஆர்சிபிக்கு எதிராக நல்லா ரெக்கார்ட் இருக்குது. 1 இல்லைனா 2 விக்கெட் எடுப்பார். அது மாதிரி ஆவேஸ் கானுக்கும் ஆர்சிபிக்குமே பெரிய ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேட்ச் அவருமே நல்லா பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் அவர் 2 ஓவர் 19-17 ஓவர் போடும்போது நல்லா நிப்பாட்டுவார். அதே மாதிரி விக்கெட் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுப்பார். வில்லியம் இவரை பொறுத்த வரைக்குமே நியூ பாலில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விராட் கோலி விக்கெட்டை 2-3 டைம் எடுத்திருக்காரு. ஸோ டெஸ்ட் லைன் பால் போடுறதுனால விராட் கோலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் நின்று ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் நல்லா ஆடுவார். ஸோ இவங்களாம் சிறப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் ஆவரேஜாக இருக்குது. யாராவது 1-2 பேர் வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வரலாம். ஸோ ரொட்டேஷன் பிளேயராக அவங்கள ஒவ்வொரு டீமில் இதில் யாராவது ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சா, பண்டு இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சா நீங்கள் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு மார்ஸோ இல்லை வேறு சர்க்குல் தாக்கரோ ஸ்பின்னர் வேறு டிசிங்கோ அவங்கள உள்ளே கொண்டு வாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்குமே சேஞ்சஸ் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சால்ட்டு ஒரு ஸ்டார்ட் டீசெண்டாக 25 ரன்ஸ் தாண்ட அதிக வாய்ப்பு இருக்குது. விராட் கோலிக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ விராட் கோலி நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து பார்த்துக்கோங்க. ஜெய் சர்மா இன்றைக்கி டீசெண்டாக ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. நல்லா லிவிங்ஸ்டன் உள்ளே வந்தார்னா இந்த மேட்ச் சிறப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட ரெக்கார்டு எல்லாமே பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் பொருத்தமாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து அவர் ஒரு கேப்டன் சான்ஸு. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஆவரேஜாக இருக்குது. குணால் பாண்டியா ஆவரேஜாக இருக்குது. அதுமாதிரி ஜாஸ் ஹேஸ்லவுட் வந்தால் நல்லா இருக்குது. புவனேஸ்வர் குமாருக்கும் சூப்பராக இருக்குது. தயா லாஸ்ட் நேரத்தில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸு. ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது மார்ஸு, மில்லரு, மயக் அகர்வால், குணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், டிசிங் இவங்க 6 பேர்த்த வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி போடுங்க. சேஞ்சஸ் பிளேயிங் லெவலில் இருக்கும்போது நான் அவங்க எல்லாம் டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மாதிரி டீமும் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா மில்லர்லாம் உள்ளே வந்தால் லோ பிக்காக இருக்கும். நிறைய பேர் யாருமே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அவரை உள்ளே கொண்டு வரும்போது இந்த மேட்ச் அவரெலாம் கொஞ்சம் 4ஆவதோ 5ஆவதோ வரும்போது ஒரு 30 ரன்னு நல்லா அடிச்சிருவார். ஸோ அவரெல்லாம் பாயிண்ட்ஸ் நல்லா எடுத்துக்கிடுவார். 80 பாயிண்ட் கிட்ட வரும்போது மினி ஜிஎலோ ஸ்மால் லீக்லேயே டாப்பில் நம்ம ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் எல்லாருமே பெரிய பிளேயர்ஸை தான் பிக் பண்ணுவாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். லோ பிக்கில் 2 பிளேயர், ஒருத்தவங்க வந்து ஒரு 40% பிளேயர், ஒருத்தவங்க 20%க்குள்ளே இருக்க பிளேயர், 20% அந்த மாதிரி பிளேயர் எடுக்கும்போது நல்லா ப்ளே பண்ணலாம். அதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். குணால் பாண்டியா இல்லைனா சர்மா இவங்க 2 பேருமே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. யாராவது ஒருத்தர் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, மயக் அகர்வால் இல்லைனா ரஜத் படிதாருக்கு வந்து இந்த கிரவுண்டில் செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஆனால் என்னதுன்னா அவர் இப்போ இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவர் ப்ளே ஒழுங்காக பண்ண மாட்டேக்காரு. இன்னொன்று கேப்டன் பொறுப்பு வந்தாலும் கொஞ்சம் தடுமாறுதார். இந்த மேட்ச் அவருக்கு நல்லா கிரவுண்டோட ரெக்கார்டு படி நல்லா இருக்குது. பட் ஆனால் அவருக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது. நீங்கள் அகர்வால் இல்லைனா ரஜத் படிதாரை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி மட்டும் டீமில் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி கேப்டன் சான்ஸ் பார்க்கும்போது லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார், சால்ட்டு, விராட் கோலி, ஜாஸ் ஹேசல்வுட் இவங்க 5 பேருக்குமே நல்லா இருக்குது. யார் டாப்பில் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விராட் கோலிக்கு ஓரளவு அவுட் ஆகும், இனிஷியல் அவுட் ஆகலாம், இல்லைனா சால்ட் அவுட் ஆகலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகும்போது கேப்டன் சான்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் புவனேஸ்வர் குமாரோ இல்லை லிவிங்ஸ்டனோ ரொமாரியோ ஷெப்பர்டோ கொஞ்சம் ஜாஸ் ஹேசல்வுட்டோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. லக்னோவை பொறுத்த வரைக்கும் பூரான் நல்லா ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மார்ஸ் வந்து அடித்தா பயங்கரமாக அடிப்பார். அவரும் இது இல்லைனா அவுட் ஆயிடுவார். பதோனி இவரெல்லாம் லோ பிக்கு, வைஸ் கேப்டனே நீங்கள் கொடுக்கலாம். நல்லா மினி ஜிஎல்லாம் நல்லா ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஆவேஸ்கான பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுப்பார். ஸோ இவங்கெல்லாம் கேப்டன் சான்ஸ் கொடுத்து ஒரு டீம் க்ரியேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும்
நான் விராட் கோலியும் புரானும் கேப்டன் வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்கேன். விராட் கோலிக்கு பதில் நீங்கள் லிவிங்ஸ்டன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஜாஸ் ஹேசல்வுட்டோ புவனேஸ்வர் குமாரோ இல்லை சால்ட்டோ உங்களோட சாய்ஸு. இந்த டீம்லேருந்து இந்த பிளேஸ் என்னோடய ஃபஸ்ட்டு டீமு. இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் ஒரு சின்ன பிளேயர் ரொட்டேஷன் பிளேயர்லேருந்து உள்ளே எடுத்து போடுவேன், இல்லை புதுசாக வர பிளேயர் நல்லா இருந்தால் அவங்கள கண்டிப்பாக நான் உள்ளே எடுப்பேன். டெலிகிராமில் அப்டேட் பண்ண அந்த டீம் எல்லாமே. என்ன டவுட்டோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காட்டுவோம். அடுத்து நம்மளுக்கு எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2 வரும். அந்த இதுக்கு உங்களுக்கு டீம் வேணும்னாலும் ப்ரைவேட்டாக வேணுனாலும் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் விடுங்க. எத்தனை டீமோ அத்தனை டீம் சென்ட் பண்ணுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணுவோம். தேங்க்யூ.